காதல் சுகுமார் இயக்கிய திருட்டு விசிடி படத்தில் நடித்த நடிகர் பிரபாகரன் போதைப் பொருள் வழக்கில் சென்னையில் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னையில் போதைப் பொருள் வழக்கில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்தனர். போதைப் பொருள் வழக்கில் இவர்கள் கைதான போது தமிழ் திரையுலகில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. போதைப் பொருள் வழக்கில் திரை பிரபலங்கள் சிலருக்கு தொடர்பு இருப்பதாக சலசலப்பு ஏற்பட்டது. இந்த வழக்கில் தொடர்புடையவர்களை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்து வருகின்றனர். இந்த நிலையில் திரைத்துறையைச் சேர்ந்த மேலும் ஒருவர் போதைப் பொருள் வழக்கில் கைதாகியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மதுரவாயல் பகுதியில் மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருள் வழக்கில் திரைப்பட நடிகரும் இயக்குனருமான பிரபாகரன் என்பவரை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். இவருடன் சேர்த்து ஆழ்வார் திருநகரைச் சேர்ந்த பவன்குமார், நெற்குன்றத்தைச் சேர்ந்த ஹாஷிக் பாஷா, ஆறுமுகம் ஆகியோரை கைது செய்தனர். கடந்த 18ஆம் தேதி போரூர் டோல்கேட் சர்வீஸ் ரோட்டில் வைத்து ஐயப்பன் தாங்கல் பகுதியைச் சேர்ந்த சரண்ராஜ், போரூரைச் சேர்ந்த ரெக்ஷித் ரெக்ஜின் மோன், நூம்பல் பகுதியைச் சேர்ந்த ஜமுனா குமார் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே திரைப்பட நடிகர் பிரபாகரன் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் பிரபாகரன் கடந்த 2015ஆம் ஆண்டு திருட்டு விசிடி என்ற படத்தில் நடித்துள்ளார். இந்த படத்தை காதல் சுகுமார் இயக்கியுள்ளார். பிரபாகரன் சொந்தமாக படத்தை தயாரித்து வருகிறார். இவரது மனைவியும் திரைப்பட தயாரிப்பாளர். சமீபத்தில் வெளியாகியுள்ள நடிகர் சரவணன் நடித்த சட்டமும் நீதியும் வெப் சீரிஸை அவர் தயாரித்துள்ளார். மனைவியோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்ட போது துக்கத்தில் நண்பர்கள் மூலமாக மெத்தம்பெட்டமைன் பயன்படுத்தியதாகவும், மனைவியோடு சேர்ந்த நிலையிலும் தற்போது அதனை விட முடியாமல் தொடர்ந்து பயன்படுத்தி வந்ததாகவும் கைதான பிரபாகரன் வாக்குமூலம் அளித்துள்ளார். போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் வடபழனியில் உள்ள அவரது வீட்டையும் சோதனை செய்தனர். இந்த வழக்கில் பிரபாகரனுடன் பவன்குமார், ஹாஷிக் பாஷா, ஆறுமுகம் ஆகியோரும் கைதாகியுள்ளனர். விசாரணையில் கைதான சரண்ராஜ் மற்றும் தலைமறைவாக உள்ள மணி இருவரும் நெருங்கிய நண்பர்கள். இவர்களுக்கு பவன்குமார் மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருளை சப்ளை செய்துள்ளார். மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருளை 3 நாட்களுக்கு ஒரு முறை 5 கிராம் 13,000 ரூபாய்க்கு வாங்கும் பவன்குமார் ரக்ஷித் மூலம் 1 கிராம் 3,500 ரூபாய்க்கு விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. அவர் மூலமாகத்தான் நடிகர் பிரபாகரனுக்கும் போதைப் பொருள் சப்ளை ஆகியுள்ளது தெரிய வந்தது. பிரபாகரன் தான் வாங்கிய போதைப் பொருளை திரைப்பிரபலங்களுக்கு விற்பனை செய்துள்ளாரா என்ற கோணத்தில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தலைமறைவாக உள்ள மணி, குமார், ராஜ்குமார் உள்ளிட்டோரை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.